வெளிச்சம் வந்தா வெற்றி வரும். தேவனுடைய சித்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிலே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். எல்லாம் சொல்லுங்க, எபேசுவிலே. நல்ல சவுண்டா சொல்லுங்க, இன்னும் சவுண்டா. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள். எல்லாம் சொல்லுங்க, எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள். உங்களுக்கு தெரியுமா, இந்த எபேசு பட்டணம் தான் விக்கிரக ஆராதனையின் பட்டணம் இல்லை, விக்கிரகத்தையே மேனுஃபேக்சர் பண்ற ஊர் இது. ஐயோ, ஒரே பிசாசு நிறைஞ்ச ஒரு ஊர். எங்க ஊர்ல ஒரே பிசாசு தொந்தரவு. எகிப்து இந்த எபேசுன்றது விக்கிரக ஆராதனையின் ஊர் மட்டும் இல்லை, விக்கிரகங்களை உற்பத்தி பண்ற ஊர். அந்த ஊர்ல இருக்கிற விசுவாசிக்கு பவுல் சொல்றாரு, எபேசுல நீ இருந்தா கூட கிறிஸ்து இயேசுவுக்குள். You are in Christ Jesus. நம்மால் பாருங்க, இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது உபவாசம் இருந்து பாஸ்டிங் எல்லாம் பிசாசை ஜெயிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. இயேசு ஜெயிச்சிட்டார். நீங்க கொஞ்ச நேரம் பாஸ்டிங் இருந்து இதை படிங்க. சோத்தை தின்னுட்டோடனே தூங்கிடுறீங்க. பாஸ்டிங் இருந்து கொஞ்சம் இந்த செய்தியை கேளுங்க. பாருங்க, அவன் இது பிசாசு கூட சண்டை போடு. என்ன சண்டே இல்லை சார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும்னா, நான் எபேசுவில் இருந்தாலும், நான் விக்கிரக நிறைஞ்ச இடத்துல இருந்தாலும், என்னை சுற்றிலும் விக்கிரக ஆராதனைகள் நடக்கிற இடத்துல இருந்தாலும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். உங்களை சுற்றிலும் என்ன பில்லி சூனியம், எந்த மந்திரவாதம், எந்த ஏவலு, எந்த சேவலு, எந்த கூவல் இருந்தா கூட, you are in Christ. You are in Christ. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்கு கீழாய், அடிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு கீழாய், உன்னதமானவருடைய மரவுக்கு கீழாய் கோசேனிலே அவர் உங்களை வைத்திருக்கிறார். அங்க ஒரு பூச்சி கூட நுழைய முடியாது, ஒரு வண்டு கூட நுழைய முடியாது, ஒருவனும் நுழைய முடியாது. ஆமென். இதுதான் நமக்கு வேணும். பாருங்களேன், இந்த வெளிச்சம் தான் நமக்கு வேணும். வெளிச்சம் வந்தா வெற்றி வரும். நிறைய கிறிஸ்தவங்க முழங்கால போட்டுட்டாங்க, கண்ணீர் வடிச்சிட்டாங்க, எவ்வளவு உபவாசம் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனால் வெளிச்சம் மட்டும் வரல. நான் சொல்கிறேன், உபவாசம் நல்லது, ஜபம் நல்லது, நம்மளே முழுவதும் ஜபம்லாம் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் நம்ம எதிராக கிடையாது. ஆனால் வெளிப்பாட்டோடு 10 நிமிஷம் முழங்கால போட்டோன்னா வெற்றியின் அளவு வேற மாதிரி இருக்கும். ஆமாம், நிறைய பேருக்கு இது இல்லை. பாருங்களேன், கூரையில் இருக்குதான், பரணியில் இருக்குதான், கண்ணை மூடி ஒருத்தர் சொல்றாரு, அங்க உட்கார்ந்து இருக்கு, உன்னை சுத்திலும் இருக்கு. இவ்வளோ சொன்ன யாராவது, நீ கோசேன்ல இருக்கிற, நீ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற, நீ சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிற. ஆமா, நீ எபேசுவில இருந்தா கூட, விக்கிரகம் செய்கிற இடத்துல இருந்தா கூட, நீ இருப்பது கிறிஸ்துவுக்குள். You are in Christ. ஆமென்.